அப்பாவிடம் சத்தியம் செய்தபடியே சொன்னதை செய்த கௌதம் கார்த்தி மனைவி இனி இருக்கு கச்சேரி. மஞ்சுமா மோகனன் கௌதம் கார்த்திக் திருமணம் செய்து கொண்டது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. ஆனால் மஞ்சுமா மோகன் திருமணத்தின் பொழுது அவர் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளானார். அதில் அவர் உடல் எடை அதிகமாக இருப்பதே முதல் காரணம். கௌதம் கார்த்திக்கின் உறவுகளும் சரி, அவருடைய தந்தையான கார்த்தியை கௌதமுக்கு சரியான ஜோடி இவர் கிடையாது என்று பேசியதாக வலைதளங்களில் கூறப்பட்டது. ரசிகர்களும் சரி அப்படித்தான் கூறினார்கள். அதனாலேயே மஞ்சுமா மோகன் சபதம் போல் எடுத்துக்கொண்டு உடல் எடையை குறைக்க தொடங்கினார். களியூஞ்சல் என்கிற மலையாள படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான மஞ்சுமா 2000ஆம் ஆண்டு சூப்பர் கிட்ஸ் என்கிற குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். அந்த ஷோ மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆனதால் இவருக்கு இளம் வயதிலேயே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உருவானது. மறுபுறம் பட வாய்ப்புகளும் குவிய தொடர்ந்து நடித்து வந்த மஞ்சுமா படிப்பிலும் செம்ம ஸ்மார்ட்டாம். கேரளாவில் உள்ள நிர்மலா பவன் என்கிற பள்ளியில் தான் இவர் தனது பள்ளி படிப்பை முடித்துள்ளார். பின்னர் சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தான் தனது கல்லூரி படிப்பை முடித்துள்ளார் மஞ்சுமா. சென்னையில் படித்ததால் தமிழில் நன்கு பேச தெரிந்த மஞ்சுமாவுக்கு 2015ஆம் ஆண்டு ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. அதன்படி கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான ஒரு வடக்கன் செல்ஃபி என்கிற மலையாள படத்தில் நிவின் பாலிக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் மஞ்சுமா. அப்படத்தின் வெற்றிக்கு பின் தமிழில் கௌதம் மேனன் இயக்கிய அச்சம் என்பது மடமையடா படம் மூலம் கோலிவுட்டில் என்ட்ரி கொடுத்தார் மஞ்சுமா மோகன். மலையாளத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவர் மஞ்சுமா மோகன். தமிழில் அச்சம் என்பது மடமையடா படத்தின் மூலம் அறிமுகமானார். அதன் பிறகு சத்ரியன், இப்படை வெல்லும், களத்தில் சந்திப்போம், துக்ளக் தர்பார், FIR உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். ஜெயலலிதாவின் பயோபிக்கில் நடிப்பதாக இருந்தது. அந்த திட்டம் தொடங்கப்படவில்லை. தேவராட்டம் படத்தில் உடன் நடித்த கௌதம் கார்த்திக்கை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இடையில் சில ஆண்டுகள் நடிக்காமல் இருந்தார். அப்போது அவர் உடல் எடை கணிசமாக உயர்ந்தது. திருமணத்திற்கு பிறகு அவர் கடுமையான உருவக்கேலிகளை சந்தித்தார். கௌதம் கார்த்திக்கின் அக்கா போல இருக்கிறார் என்றெல்லாம் விமர்சித்தார்கள். இதற்காக அவர் நெகிழ்ச்சியான பதிவையும் வெளியிட்டார். தற்பொழுது உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மாக மாறியுள்ளார். இதை அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். மீண்டும் சினிமாவில் நீங்கள் நடித்தால் இதை பார்த்து என்ன என்று கேட்டு வருகின்றனர். வர்றது கிடையாதுல, இது நிறைய பேர் அதெல்லாம் பையங்காலத்து மிட்டாய். கையில் வாட்சி கட்டும், பாம்பு கட்டும், தேல் கட்டும், பல்லி கட்டும், குச்சிலியானா ரோஸ் மாதிரி செய்வோம். இது குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ வந்தது கிடையாதுல, இது 40-50 வருஷமா கிடையாது. பரம்பரையா செய்யும். இதெல்லாம் எலுமிச்சை பழம், சர்க்கரை, மைதா எல்லாம் பாவு எடுக்கிறது. கடாய் வச்சு பாவு எடுத்து ஆறின பிறகு இந்த கவரில் ஊற்றி மறுபடியும் கொம்பலை சுற்றி இந்த கையிலேனா வாட்சி கட்டுவோம். மோந்திரம், பாம்பு, தேல், பல்லி எது கட்டாலும். அப்போ நாங்கள் விற்க சொல்ல 10 காசு 4 இப்போ ஒரு மிட்டாய் 30 ரூபா. கையில் கட்டி விட்டா 20 ரூபா. குச்சிலியானா ரோஸ் மாதிரி 30 ரூபா. இப்போல்லாம் செய்கிறவங்களே கிடையாது நிறைய பேர். இந்த பஜ்ஜி மிட்டாய் விற்றுந்தாங்களா, அதெல்லாம் விற்கக்கூடாது. அது கவரில் போட்டு சாய்க்கிற அதிகம் ஆகிடும். இதெல்லாம் வயிற்று வருதுல, இது சாப்பிடலாம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மாமூலாக வயிற்று மிட்டாய் தானே. என்னன்னா கொஞ்சோண்டா போடுவோம் இதில் பாவை, இந்த மாதிரி வரும். கெட்டவா கையிலேனா வாட்சி கட்டும், குச்சிலேனா ரோஸ் கட்டும். இந்த மாதிரி குச்சிலேனா ரோஸு, கையிலேனா வாட்சி, எது ஒன்று பண்ணாலும் அது மாதிரி பெரியவங்க சாப்பிடலாம், குழந்தைங்களும் சாப்பிடலாம். இது ரெடி பண்ணால் ஒரு 3 ஹவர் ஆகும். ஒரு 2 கிலோ ரெடி பண்ணால் 3 ஹவர் ஆகும். சர்க்கரை, மைதா, எண்ணெய் எல்லாம் பாவு எடுத்து கடாயில் ஊற்றி ஆறின பிறகு மறுபடியும் இழிச்சு கொம்பலை சுற்றி எடுத்து. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.